ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. மேடலின் லிங்கிள் அவர்கள் எழுதிய "A Wrinkle in Time" அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இதோட பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். இப்போ இந்த 3 மிஸ்ஸஸ் டபிள்யூஸோட சேர்ந்து நம்மளோட 3 பசங்க மெக், சார்ல்ஸ் வாலஸ் அண்ட் கால்வின், இவங்க 3 பேரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெஸ்ஸப் பண்ணி ஃபைனலி கேமசாட்ஸுக்கு வந்துடுறாங்க. இந்த 3 மிஸ்ஸஸ் டபிள்யூஸும் பசங்களோட அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது, அவங்களால கேமசாட்ஸ்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த இடத்துலயே நம்ம பிரியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கேமசாட்ஸோடைய விசினிட்டியில தான் இவங்க இருப்பாங்க. இந்த மிஸ்ஸஸ் டபிள்யூஸால இந்த பசங்களை பார்க்க முடியும், ஆனா பசங்களால அவங்கள பார்க்க முடியாது, ஹெல்ப் கேட்க முடியாது. இந்த கேமசாட்ஸ்ல தான் மெக் அண்ட் சார்ல்ஸ் வாலஸுடைய அப்பா மிஸ்டர் மொரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவரை நேரம் வரும்பொழுது இந்த பசங்களே சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரியறதுக்கு முன்னாடி இந்த 3 மிஸ்ஸஸ் டபிள்யூஸும் இந்த 3 பசங்களுக்கும் சில வரங்கள் அண்ட் அட்வைஸ் கொடுக்கறாங்க. மிஸ்ஸஸ் வாட்ஸிட் கால்வினை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய பெஸ்ட் கிஃப்டே கம்யூனிகேஷன் தான், எல்லாரோடையும் நல்லா கம்யூனிகேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிஃப்டை இன்னும் வலுப்படுத்துறாங்க. மிஸ்ஸஸ் வாட்ஸிட் மெக் கிட்டக்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய ஸ்ட்ரென்த்தே உன்னுடைய ஃபால்ஸ்ல தான் இருக்கு, உன்னுடைய குறைகள்ல தான் உன்னோட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெக் உடனே கத்துறா, என்னது என்னுடைய குறைகள் தான் எனக்கு அட்வான்டேஜா? நானே என்னுடைய குறைகளை சரி செய்ய தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மிஸ்ஸஸ் வாட்ஸிட் சொல்றாங்க, அந்த குறைகள் தான் இந்த கேமசாட்ஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சார்ல்ஸ் வாலஸ்க்கு மிஸ்ஸஸ் வாட்ஸிட் என்ன வரமா தராங்கன்னா, உன்னோட சைல்ட்ஹுட் ரெசிலியன்ஸை கிஃப்டா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நடந்தா அதுல இருந்து மீண்டு வரணும் இல்லையா, அந்த தன்மை தான் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாவே சின்ன வயசுல ஜாஸ்தியா இருக்கும், வளர வளர கம்மியாயிட்டே போகும் இல்லையா. அதைத்தான் மிஸ்ஸஸ் வாட்ஸிட் சார்ல்ஸ் வாலஸ்க்கு வலுப்படுத்துறாங்க. இப்போ மிஸ்ஸஸ் ஹூவோட டர்ன். மிஸ்ஸஸ் ஹூ கால்வினுக்கு ஷேக்ஸ்பியரோட த டெம்பெஸ்ட் அப்படிங்கிற படைப்பிலிருந்து ஒரு கோட் சொல்றாங்க. அது எது பத்தியான கோட்னா, ஒரு ஈவில் விட்சால ஏரியல் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் இம்ப்ரெசன் ஆயிருக்கும், அது ரிலேட்டடான கோட். சார்ல்ஸ் வாலஸ்க்கு மிஸ்ஸஸ் ஹூ என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எல்லாமே எப்பொழுதுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு கோட் சொல்றாங்க. மெக்குக்கு மிஸ்ஸஸ் ஹூ அவங்களுடைய ஸ்பெக்டக்கல்ஸ், கண்ணாடி இருக்கு இல்லையா, அதையே கிஃப்டா தராங்க. இதை கடைசி ஆயுதமா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தராங்க. மிஸ்ஸஸ் விச் இந்த 3 பேருக்குமே பொதுவா அட்வைஸ் கொடுக்கறாங்க. இப்போ நீங்க இந்த டவுனுக்குள்ள போங்க, எல்லாமே தானே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்பவுமே சேர்ந்தே இருங்க, நீங்க பிரியவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா மிஸ்ஸஸ் வாட்ஸிட் சார்ல்ஸ் வாலஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த இடத்துல உனக்கு தான் டேஞ்சர் அதிகம், நீ தான் மோஸ்ட் வல்னரபிள். என்னதான் சார்ல்ஸ் வாலஸ் ஒரு பெரிய பையன் மாதிரி பேசினாலும் பல விஷயங்கள் செஞ்சாலும் பேசிக்கா அவன் சின்ன குழந்தை தானே, 5 வயசு தானே ஆகுது. அந்த வயசுல எல்லாமே ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க இல்லையா. அதனாலதான் சொல்றாங்க, எப்போதும் மெக் அண்ட் கால்வின் கூடவே இரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆனாலும் தனியா போக கூடாது, உன்னுடைய கர்வத்தையும் ஆணவத்தையும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே பயம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம், பயமே இல்லைன்னு சொல்றவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த 3 பசங்களும் டவுனை நோக்கி போறாங்க. அங்க பார்த்தா வீடுகள், வீட்டு வாசல்ல இருக்கிற பூக்கள் எல்லாம் அச்சு அசல் அதே மாதிரியே இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல வீடுகள் ஒரே மாதிரி இருந்தாலும் பெயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வீட்டுல கார் இருக்கும், இன்னொரு வீட்டுல சைக்கிள் இருக்கும், இன்னொரு வீட்டுல கார்டன் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா. ஆனா இங்க எல்லாமே அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கு. வீட்டு வாசல்ல இருக்கிற செடியில பூக்களை கவுண்ட் பண்ணா கூட அதே கவுண்ட் இருக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு சேமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா வீட்டு வாசல்லையும் சில குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் ஒரே மாதிரியே விளையாடுறாங்க, ஒரே ரிதம்ல விளையாடுறாங்க. இப்போ 4 பசங்க பால் விளையாடுறாங்க அப்படின்னா 4 பாலும் ஒரே சமயத்துல பவுன்ஸ் ஆகுது, எல்லாம் ஒரே நேரத்துல எக்ஸாக்டா நடக்குது. இந்த 3 பசங்களுக்கும் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, இது எப்படி பாசிபிள்? என்ன செஞ்சாலும் ஒரு சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஆனா இந்த இடத்துல எந்த டிஃபரன்ஸும் இல்லவே இல்லை. இது மட்டும் இல்ல, எல்லார் வீடோடைய டோரும் ஒரே நேரத்துல ஓபன் ஆகுது. இந்த பசங்களுடைய அம்மாக்கள் ஒரே சமயத்துல எட்டி பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் எல்லா பசங்களும் அவங்க விளையாடிட்டு இருந்த விளையாட்டு பொருட்களை கையில எடுத்துட்டு ஒரே நேரத்துல அதே மாதிரியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க.
என்ன நடக்குது ஏதுன்னு ஒண்ணுமே புரியல நம்ம 3 பசங்களுக்கும். அப்ப கரெக்ட்டா ஒரு பையன் சைக்கிள் மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான பைக்ல நியூஸ் பேப்பர் டெலிவர் பண்ணிட்டு வரான். அவன் டெலிவர் பண்றான் இல்லையா அந்த நியூஸ் பேப்பர் தூக்கி தூக்கி போடுறான். அந்த தூக்கி போடுறதுலயும் ஒரு விதமான ரிதம் இருக்கு. அதே மாதிரியே எல்லார் வீட்டுக்கும் அந்த நியூஸ் பேப்பர் போய் அதே இடத்துல போய் லேண்ட் ஆகுது. நடுவுல நிறுத்தி இவங்க 3 பேரும் அந்த பையன் கிட்ட பேசுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு பல விஷயம் தெரிய வருது. இப்போ இவங்க வந்திருக்கிற சிட்டி தான் இந்த பிளானட் கேம்பஸாட்ஸோடைய கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது தெரிய வருது. இங்க தான் இந்த பிளானட்லயே பெஸ்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்றான் அந்த பையன். இங்க வாழற மனிதர்கள் எல்லாமே ஒரு மேனுவல் பிரகாரம் தான் வாழறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்ல தான் இட் இருக்கு அப்படின்னு சொல்றான் அந்த பையன். இட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம மெக் அண்ட் பாய்ஸ்க்கு தெரியல. ஆனா மெக்குக்கு மட்டும் இந்த இட் அப்படிங்கிற பேரை கேட்டதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள் உணர்வு சொல்லுது. இந்த பசங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த நியூஸ் பேப்பர் பையன் பேசின விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வாயே அசைக்காம பேசின மாதிரியான ஒரு ஃபீலிங். மெக்குக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவளுக்கு அவளுடைய அப்பாவை காப்பாத்தணும் அவ்வளவுதான். சோ தொடர்ந்து நடக்கிறாங்க. மனிதர்கள் எல்லாரும் சில்ட்ரன் க்ரோனப்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரியான ரிதம்ல ஒரே மாதிரியே பல விஷயங்களை செய்யறாங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு மாதிரி ரொபோட்டிக்கா இருக்கு. சார்ல்ஸ் வாலஸ் இந்த மனிதர்களுடைய மைண்டை ரீட் பண்ண ட்ரை பண்றான். அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. இவங்கெல்லாம் மனிதர்கள் தான் அப்படின்னு தோணுது. ஆனா அவங்களுடைய மைண்டை இவனால படிக்கவே முடியல. ஏதோ தடுக்குது. எப்படியோ அந்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பில்டிங்குள்ள போயிடுறாங்க. கேல்வினுக்கு உள்ளுணர்வு சொல்லுது இங்க டேஞ்சர் இருக்கு அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு வேற வழி கிடையாது. மிஸ்டர் மரியை கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லையா? அங்க ஒரு பர்டிகுலர் ரூம் போன உடனேயும் திடீர்னு சார்ல்ஸ் வாலஸ் பயத்தோட பேசுற மாதிரி கெஞ்சறான். மெக்கையும் கேல்வனையும் பார்த்து ப்ளீஸ் என்ன கை விட்டுடாதீங்க, அவன் என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றான். யாரு என்ன அப்படிங்கறது மெக்குக்கும் கேல்வினுக்கும் சுத்தமா புரியல. ஆனா அவங்க 2 பேருமே சார்ல்ஸ் வாலஸோட கையை கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. அந்த ரூமோட எண்ட்ல ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல ஒரு பர்சன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்களை ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரியே வெல்கம் பண்றான். நிறைய விஷயங்கள் பேசுறான். ஆனா அவன் வாயை அசையவே மாட்டேங்குது. மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது அவன் பேசவே இல்லை. ஆனா அவன் பேச நினைக்கிறது டைரக்டா இவங்களுடைய பிரெயின்ஸுக்கு கம்யூனிகேட் ஆகுற மாதிரி இருக்கு. அவன் கண்ணை பார்த்தா ரெட் கலர்ல க்ளோ ஆகுது. சார்ல்ஸ் வாலஸ் உடனே என்ன சொல்றான்னா அவன் கண்களை மட்டும் பாத்துடாதீங்க, அவன் நம்மள ஹிப்னடைஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ரெட் ஐட் மேன் என்ன சொல்றான், பயங்கர ஸ்மார்ட் தான் பண்ணி, ஆனா என்னால வேற விதமாவும் ஹிப்னடைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சார்ல்ஸ் வாலஸ் செம்ம அரகண்டா பேசுறான். நீ மட்டும் என்ன ஹிப்னடைஸ் பண்ணின, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா பேசுறான். அந்த ரெட் ஐட் மேனும் என்னென்னவோ செஞ்சு இவங்க 3 பேரையும் ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவங்க 3 பேரும் செம்மையா பிளாக் பண்றாங்க. எஸ்பெஷலி சார்ல்ஸ் வாலஸ் போல்டா பேசுறானா, அரகண்டா ஆணவத்துல பேசுறானா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சரியா தெரியல. ஆனா அவனுடைய யூஷுவல் ஸ்டைலான அந்த வயசுக்கு மீறிய பேச்சு தான் இப்பயும் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல சார்ல்ஸ் வாலஸ்க்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆள் நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணினாதான் நம்மளுடைய அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆள் நம்மளை ஹிப்னடைஸ் செஞ்சா கூட இன்டான் நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனோட மைண்டை ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிடுறான். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா யோசிக்கிறான். அதனால வாலண்டியராகவே ஹிப்னடைஸ் ஆறான். ஏற்கனவே மிஸ்ஸஸ் வாட்ஸட் வார்ன் பண்ணாங்க இல்லையா ஆணவத்தை பத்தி, அதுதான் நடந்திருக்கீங்க. ஹிப்னடைஸ் ஆன அடுத்த செகண்ட் அந்த குழந்தை சார்ல்ஸ் வாலஸ் பேசுறது யூஸ்வலா அவன் பேசுற மாதிரியே இல்லை. ரொம்ப ரொபோட்டிக்கா விசித்திரமா இருக்கு. அவன் கண்கள்ல உயிரே இருக்கிற மாதிரியே இல்லை. மெக்கால இதை தாங்கிக்கவே முடியல. சண்டை போடுறா, ஆனா என்ன செய்ய முடியும்? இப்ப சார்ல்ஸ் வாலஸ் அந்த ஆளோட கண்ட்ரோல்ல இருக்கான். இப்பதான் நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. இந்த ரெட் ஐட் மேன் தான் பிரைம் கோஆர்டினேட்டர். ஆமா, யாருக்கு? இட் அப்படிங்கிற அந்த மாஸ்டர் மைண்டுக்கு. இட்டு தான் இந்த இடத்துல பாஸ். இட்டு தான் இந்த கேம்பஸாட்ஸ்ல எல்லாமே. இந்த கேம்பஸாட்ஸ்ல எல்லாருக்குமே ஒரே மைண்ட் தான். அந்த மைண்ட் தான் இட் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு ஹை மைண்ட் மாதிரியும் வச்சுக்கலாமே. இதனால சார்ல்ஸ் வாலஸ்க்கு பல விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதாவது மிஸ்டர் மரி எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த பிரைம் கோஆர்டினேட்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான், சார்ல்ஸ் வாலஸ் உங்க 2 பேரையும் மிஸ்டர் மரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிடுறான். சார்ல்ஸ் வாலஸ்க்கும் ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இவங்க 2 பேரையும் லீட் பண்ணிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான். சார்ல்ஸ் வாலஸ் என்ன சொல்றான், நீங்களும் இட்டோடைய கண்ட்ரோலுக்கே வந்துருங்க, அப்பதான் எல்லாரும் ஒரே மாதிரியே திங்க் பண்ண முடியும், எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாரும் ஈக்குவலா இருக்கும் பொழுது எந்த வாருமே நடக்காது அப்படின்லாம் சொல்றான். அது மட்டும் இல்ல, அந்த 3 மிஸ்ஸஸ் டபிள்யூஸும் ரொம்ப கெட்டவங்க, இட்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறான். ஆனா மெக்கும் கேல்வினும் இதெல்லாம் நம்பர்தான் இல்ல. ஃபைனலி ஒரு குட்டி ரூமுக்கு வராங்க.
அங்க ஒரு சேம்பர்க்குள்ள மெக் அண்ட் சார்ல்ஸ் வாலஸோடைய அப்பா மிஸ்டர் மரி அவர் இருக்காரு. பார்த்த உடனேயும் மெக் அழறா. ஓடி போய் கட்டி பிடிக்கலாம் ட்ரை பண்றா. ஆனா அவளால அந்த சேம்பர்க்குள்ள போக முடியல. எப்படி உள்ள போறது அப்படிங்கிற விஷயம் மெக்குக்கு சுத்தமா புரியல. சார்ல்ஸ் வாலஸ் இப்போ ஹிட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான் இல்லையா? அவனுக்கு கண்டிப்பா இந்த சேம்பர்க்குள்ள எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா அவன் மெக்குக்கு ஹெல்ப் பண்ண தயாராவே இல்ல. கால்வின் திரும்ப சார்ல்ஸ் வாலஸோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான். மிஸ்ஸஸ் ஹூ சொன்ன கோட்ஸை திரும்ப சொல்றான். சார்ல்ஸ் வாலஸோட கண்களை பார்த்து பல விஷயங்கள் பேசுறான். ஏதாவது பேசி அவனை இந்த ஹிப்னோசிஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறான். சார்ல்ஸ் வாலஸும் அந்த ஹிப்னோசிஸ் ஸ்டேட்ல இருந்து வெளியே வர மாதிரி இருக்கு. ஆனா அப்ப கரெக்டா யாரோ அவனை பிடிச்சு தள்ளி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஐ கான்டாக்ட் மிஸ் ஆயிடுது. திரும்ப சார்ல்ஸ் வாலஸ் அதே ஹிப்னடைஸ் ஸ்டேஜ்லயே தான் இருக்கான். அப்ப கரெக்டா மெக்குக்கு மிஸ்ஸஸ் ஹூ கொடுத்த கண்ணாடி ஞாபகத்துக்கு வருது. அந்த கண்ணாடியை போட்டுட்டு அவளால அந்த சேம்பருக்குள்ள நுழைய முடியுது. ஆனா பின்னாடியே சார்ல்ஸ் வாலஸும் உள்ள வந்துடுறான். அந்த கண்ணாடி என்கிட்ட தா, அந்த கண்ணாடி என்கிட்ட தா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான். ஆனா மெக் எதையும் பொருட்படுத்தாம நேரா ஓடி போய் அவளுடைய அப்பாவை கட்டி பிடிச்சு அழறா. மெக்குடைய அப்பா இவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ அவங்க அப்பாவை இந்த சேம்பர்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறா. ஆனா சார்ல்ஸ் வாலஸ் இவங்க யாரையும் விட்டுறதா இல்ல. இட்டு தானே அவனை கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப அவன் என்ன செய்யறான்னா இந்த 3 பேரையும், அதாவது மெக், கால்வின் அண்ட் மிஸ்டர் மரி 3 பேரையும் கூட்டிட்டு அந்த இட்டு இருக்கிற இடத்துக்கே போறான். அங்க போய் பார்த்தா இவங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக்கு. இட்டுன்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஓவர் சைஸ்ட் பிரெயின், மூளை, மனித மூளை மாதிரி. பாடி, மண்டை எதுவுமே கிடையாது. உயிரோட இருக்கிற வெறும் மூளை மட்டும் இருக்குங்க. மெக்குக்கு என்னவோ பண்ணுது. அந்த இட்டு இவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாக் பண்றா. அவளுக்கு என்ன தோணுதுன்னா பேசாம இந்த மூளையை வெட்டி கொதறி போட்டுடலாம் அப்படின்லாம் தோணுது. இந்த இட்டால இவளோட மைண்டை ரீட் பண்ண முடியுது. நீ என்ன வெட்டி சாய்ச்சா என்னோட சேர்ந்து உன்னுடைய தம்பி சார்ல்ஸ் வாலஸும் செத்துடுவான் அப்படின்னு சொல்லுது. ஹைவ் மைண்ட்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரு என்டிட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகும். மெக்குக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இட்டு இவளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. அதை இவ ரெசிஸ்ட் பண்றா. ஆனா இட்டோடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சடனா கால்வினோட வாய்ஸ் கேக்குது. மெக்கோடைய அப்பாவை பார்த்து அவன் சொல்றான், டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த செகண்ட் மிஸ்டர் மரி இவங்களை டெஸ்ட் பண்ணி வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப இவங்க டெஸ்ட் ஆகி வந்திருக்கிற இடம் ஒரு கிரே கலர் பிளானட். மெக் டெஸ்ட் ஆகும் பொழுது ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு போல் இருக்கு. அவளால கை காலை அசைக்க முடியல. ஆனா கான்சியஸா தான் இருக்கா. அப்பதான் கால்வினும் இவளுடைய அப்பாவும் பேசிக்கிறது இவ காதுல விழுது. இப்பதான் மெக்குக்கும் ஆடியன்ஸான நமக்கும் சில விஷயங்கள் தெரிய வருது. மிஸ்டர் மரி அண்ட் கால்வின் 2 பேரையும் கூட அந்த இட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருந்திருக்கு. ஆனா அவங்களும் பிளாக் பண்ணிருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல மெக்குடைய அப்பா இட்டோட கண்ட்ரோலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்காரு. அப்பதான் கால்வினுடைய சஜஷன் அவர் காதுல விழுந்திருக்கு. கால்வின் மெக்கோட அப்பா கிட்டக்கு நீங்க எப்படி கேமசோட்ஸ்ல மாட்டினீங்க அப்படின்னு கேக்குறான். கேமசோட்ஸ்க்கு அவர் வந்ததே ஆக்சிடென்ட் ஆமா. இவர் மார்ஸுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனா ஆக்சிடென்டலா கேமசோட்ஸ்க்கு போயிருந்திருக்காரு. அங்க போனதும் இட்டோட கண்ட்ரோலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவரை இம்ப்ரெஷன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய இடி விழுற மாதிரியான ஒரு விஷயம் மெக் ரியலைஸ் பண்றா. சார்ல்ஸ் வாலஸ் இவங்க 3 பேரோட இந்த பிளானெட்டுக்கு டெஸ்டர் ஆகி வரல. அவன் கேமசோட்ஸ்ல இட்டோட கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மெக்கால பேசவே முடியுது. அவ ரொம்ப கோல்டா ஃபீல் பண்றா. பாடி பார்ட்ஸை இன்னும் அசைக்க முடியல. எதனாலனா மிஸ்டர் மரி தான் டெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அப்போ அந்த பிளாக் திங் வழியாவே டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிளாக் திங் மெக்க அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதனாலதான் அவளுடைய பாடி பார்ட்ஸ் பேரலைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்ப கரெக்டா இந்த பிளானட்டுக்கு சொந்தமான பீஸ்ட் மாதிரியான மனிதர்கள் இங்க வராங்க. 3 பேர் வராங்க. இது எங்களுடைய பிளானட் ஈஷெல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளானட்டோட பேர் ஈஷெல் அப்படின்னு இவங்க 3 பேருக்கும் தெரிய வருது. அந்த பீஸ்ட் மாதிரியான ஆட்கள் மெக்க தூக்கிட்டு போறாங்க. எங்களால மெக்க சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பிளாக் திங்க பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு போல இருக்கு. அவங்களும் இந்த பிளாக் திங்குக்கு அகேன்ஸ்டா தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்க தான் மெக்க காப்பாத்துறாங்க. அதுலயும் ஆன் பீஸ்ட் அப்படின்னு ஒரு பீஸ்ட் மெக்குக்கு ஃப்ரெண்டே ஆயிடுறாங்க. அவங்க மெக்க நல்லாவே பாத்துக்கிறாங்க. மெக் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது கால்வினும் மெக்கோடைய அப்பாவும் மத்த பீஸ்ட் இன மக்களோட பேசி எப்படி சார்ல்ஸ் வாலஸ கேமசோட்ஸ்ல இருந்து காப்பாத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா எந்த பிளானும் சரியா அமையல. பிளான் எதுவும் அமையலன்னதும் மெக்குக்கு செம்மையா கோவம் வருது. நம்ம ஏன் மிஸ்ஸஸ் வாட்ஸட், மிஸ்ஸஸ் ஹூ, மிஸ்ஸஸ் விச்ச கூப்பிடக்கூடாதுன்னு கேட்குறா. அப்போ கரெக்டா இந்த 3 மிஸ்ஸஸ் டபிள்யூஸும் இந்த பிளானட்டுக்கே வந்துடுறாங்க. யாராவது எங்களை கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே வராங்க. பல டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதுல மெக் செம்மையா கோவப்படுறா, என்னென்னவோ பேசுறா. இந்த டிஸ்கஷன்லாம் முடியும் பொழுது 3 மிஸ்ஸஸ் டபிள்யூஸும் என்ன சொல்றாங்கன்னா மெக்கால மட்டும்தான் சார்ல்ஸ் வாலஸை போய் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
மெக்குடைய அப்பாவும் கேல்வினும் சான்ஸே இல்ல. மெக்கு போகவே கூடாது. நாங்க போறோம், நாங்க போறோம்னு சண்டை போடுறாங்க. ஆனா மிஸ்ஸஸ் டபிள்யூஸ் பல விஷயங்கள் சொல்லி இவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த தடவையும் சில வரங்கள் தந்து தான் மெக்க கேமசாட்ஸுக்கு அனுப்புறாங்க. மிஸ்ஸஸ் வாட்ஸிட் லவ்வ வரமா தராங்க. அன்பு, பாசம், காதல் இத வரமா தராங்க. மிஸ்ஸஸ் ஹூ ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய கோட் சொல்றாங்க. இந்த தடவை பைபிள்லேருந்து ஒரு கோட் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் விச் மெக்க பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் தான் உன்னுடைய சீக்ரெட் வெப்பன். ஆனா அந்த வெப்பன் என்ன அப்படிங்கறத நீயே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடவை மிஸ்ஸஸ் விச் மட்டும்தான் மெக்க கூட்டிட்டு கேமசாட்ஸுக்கு டெஸ்ட் பண்றாங்க. இந்த வரலாம் தந்துட்டு அவங்களும் மறைஞ்சு போயிடுறாங்க. மெக் அதே சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பில்டிங்க்கு தான் போறா. போற வழியில எல்லாம் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே போறா. நேரா அந்த இட்டை நோக்கி தான் போறா. அந்த இட்டும் இவளை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணது, இவளும் பிளாக் பண்ணிட்டே தான் இருக்கா. அதே ரூம்ல தான் சார்ல்ஸ் வாலர்ஸும் இட் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கான். மெகு ஃபுல்லா ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கா. என்கிட்ட என்ன இருக்கு, என்னால எப்படி என்னோட தம்பியை காப்பாற்ற முடியும், அது இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா. இந்த இட்டால தான் இவளுடைய மைண்டை ரீட் பண்ண முடியும் இல்லையா? அண்ட் சார்ல்ஸ் வாலர்ஸும் இப்ப இந்த இட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இவளோட தம்பி வழியாவே அந்த இட் பேசுது. உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, மிஸ்ஸஸ் வாட்ஸிட் உன்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க, அவங்களும் இட்டோடைய ஆள் தான் அப்படின்னு சார்ல்ஸ் வாலர்ஸ் வழியாவே இட்டு மெக்கு கிட்ட பேசுது. மெக்குக்கு செம்ம கோவம் வருது. பயங்கரமா கத்துறா. நீ பொய் சொல்றன்னு பயங்கரமா கோவப்படுறா. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, கோவம் தான் என்னுடைய ஆயுதம் போல இருக்கு, கோவம் தான் என்னுடைய சீக்ரெட் வெப்பன் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கரமா கோவப்படுறா. கோபத்தை யூஸ் பண்ணியே இட்டோட சண்டை போட ட்ரை பண்றா. அவளோட மொத்த எனர்ஜியும் கோவம், வெறுப்பு, ஹேட்ரட் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்றா. அப்போதான் இவளுக்கு ஒரு விஷயம் தோணுது. இட்டுக்கு ஹேட்ரட், ஆங்கர் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரியும். ஸோ அது என்னுடைய சீக்ரெட் வெப்பனா இருக்க முடியாது அப்படின்னு தோணுது. இப்படி யோசிக்கும் பொழுதே அந்த இட் திரும்ப சார்ல்ஸ் வாலர்ஸ் வழியாவே பேசுது. மிஸ்ஸஸ் வாட்ஸிட்டும் இட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, உன்னை பயங்கரமா ஹேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது இட்டு. இதை சொன்ன உடனே மெக் சொல்றா, நீ போய் சொல்ற, மிஸ்ஸஸ் வாட்ஸிட்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்க லவ்வை தான் வரமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. அப்பவே இவளுக்கு புரிஞ்சிடுது, லவ் தான் இவளுடைய சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கிற விஷயம். இட்டுக்கு லவ் அப்படிங்கிற அந்த விஷயம் புரியவே புரியாது. ஸோ மொத்த எனர்ஜியும் மெக் அவளோட தம்பி மேல இருக்கிற பாசத்து மேலேயே கான்சென்ட்ரேட் பண்றா. ஐ லவ் யூ மை பேபி பிரதர், லவ் யூ சார்ல்ஸ் வாலர்ஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறா, வாய் விட்டு சொல்றா. அடுத்த செகண்ட் சார்ல்ஸ் வாலர்ஸ் ஓடி வந்து மெக கட்டி பிடிச்சு அழறான். அந்த ஹிப்னாசிஸ்ல இருந்து சார்ல்ஸ் வாலர்ஸ் வெளியே வந்துடுறான். அடுத்த செகண்ட் இவங்க 2 பேருமே இவங்களோட வீட்டோட கார்டன்ல தான் இருக்காங்க. ஆமா, ஏர்த்துக்கே டெசராகி வந்துட்டாங்க. சுத்தி பார்த்தா அவங்க அப்பாவும் கேல்வினும் இங்கதான் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். யூ டிட் இட்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மெக்குடைய அம்மா, அவளுடைய ட்வின் பிரதர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க ஒரு ஸ்வீட் ரீயூனியனே நடக்குது இங்க. அப்ப கரெக்டா மிஸ்ஸஸ் வாட்ஸிட், மிஸ்ஸஸ் ஹூ அண்ட் மிஸ்ஸஸ் விச் 3 பேரும் வந்து குவிக்கா ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கேயே இந்த கதை முடிஞ்சிடுது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.